அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வீட்டில் பரக்கத் குறைவாக தான் இருக்கு என்று உணர்கிறீர்களா? பணம் வருது, ஆனால் நிம்மதி இல்லை. உடல் உண்டு, ஆனால் ஆரோக்கியம் இல்லை. வீடு இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை. அப்படியானால் ஒரு விஷயம் மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். பரக்கத் குறைவிற்கு காரணம் நம்மிடமே இருக்கும் சில தவறுகள். இன்று அந்த 5 முக்கிய தவறுகளையும் அதை எப்படி சரி செய்வது என்பதையும் பார்க்க போகிறோம். வீட்டில் குர்ஆன் ஓதாமல் இருத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆன் ஓதப்படாத வீடு கல்லறை போல இருந்திருக்கும். சில வீடுகளில் படம், சீரியல், சண்டை, சத்தம் எல்லாம் இருக்கும், ஆனால் குர்ஆனின் சத்தம் இல்லை. குர்ஆன் ஒலி வீட்டில் ஒலிக்கவில்லை என்றால் அந்த வீட்டிலிருந்து அமைதி போகும், பரக்கத் குறையும், ரஹ்மத் குறையும். இதற்கான தீர்வு தினமும் குறைந்தது 5 நிமிடங்களாவது சூரா யாசீன், சூரா முல்க் அல்லது குர்ஆனின் 2 அல்லது 3 பக்கங்கள் கூட சரி, வீட்டில் ஓதுங்கள். அல்லாஹ் பரக்கத்தை திறந்து வைப்பான். வீட்டில் சண்டை, கோபம், பேச்சு முறையில் கடுமை. அல்லாஹ் பரக்கத்தை அனுப்பும் வீடு என்பது அமைதி உள்ள வீடு. ஆனால் சில வீட்டில் அம்மா அப்பா சண்டை, சகோதரர்கள் இடையிலான கோபம், கத்தல், கேலி, தாழ்த்தும் வார்த்தைகள், இது எல்லாம் பரக்கத்தை முற்றிலும் தவிர்த்துவிடும். இதற்கான தீர்வு, ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை பேச வேண்டாம். கோபம் வந்தால் உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஹராமான வருமானம் அல்லது ஹராமான பொருட்கள். ஹராமான ரூபாய் வீட்டில் வந்தால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். யாரும் அறியாத ஹராமான சம்பளம், வட்டி, லாட்டரி, சூதாட்டம், ஹராமான தொழில், இதெல்லாம் வீட்டிலிருந்து தெளிவு, ரஹ்மத், நிம்மதி எல்லாத்தையும் அகற்றிவிடும். இதற்கான தீர்வு, ஹராமான வழியில் வந்த பணத்தை தானம் கொடுத்து விடுங்கள். ஹலால் வழியான வருமானத்திற்கு திரும்புங்கள். அல்லாஹ் ஹலாலில் தான் பரக்கத்தை வைத்திருக்கிறான். தொழுகையை புறக்கணிப்பது. தொழுகை இல்லாத வீடு பரக்கத்தில்லாத வீடு. நம்மை பாதுகாக்கும் மிகப்பெரிய கவசம் தொழுகைதான். இதற்கான தீர்வு, ஒவ்வொருவரும் வீட்டில் 5 நேரமும் நேரத்துக்கு தொழ முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். வீட்டில் தொழுகை நின்றால் அந்த வீட்டில் பரக்கத் தானாகவே நுழையும். அதிகமான புகார்கள், குறைவான சுக்ரு. சில வீடுகளில் எதுவும் சரியா நடக்கல, எப்பவும் பிரச்சனையே, எதுக்கு நமக்கு வாழ்க்கை இப்படின்னு. இதை போலவே மனச்சோர்வு, குறை கூறல். ஆனா நினைச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சுக்ர் செய்தால் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன். இதற்கான தீர்வு, ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 வினாடி அல்ஹம்துலில்லாஹ் என்று உண்மையான மனதுடன் சொல்லுங்கள். நன்றி சொல்லும் வீட்டில் அல்லாஹ் ரஹ்மத்தை அதிகமாக அனுப்புவான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரக்கத் குறைவாக இருக்கிறதென்றால் அல்லாஹ் உங்களை விடவில்லை, உங்களை திரும்ப அழைக்கிறான். இந்த 5 தவறுகளை சரி செய்து விட்டால் வீட்டின் கதவை திறக்கும் அந்த நொடியில் அல்லாஹுவின் ரஹ்மத் உங்களை சுற்றி நிற்கும். நிம்மதி வரும், வாழ்க்கை சரியாகும், மன அமைதி கிடைக்கும். யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் பரக்கத்தை நிறைய வைத்தருள்வாயாக. எங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், அமைதி, ஹலாலான ரிஸ்க், நிம்மதி எல்லாவற்றையும் தருவாயாக. ஆமீன். இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களின் வீட்டிலும் பரக்கத் பொழிய அல்லாஹ் உதவி செய்யட்டும்.
இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.